18 ரொம்ப அழகான க்ஷேத்திரம் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற க்ஷேத்திரம். பெருமாளுக்கு பெரும் புறக்கடல். சார் ஒரு தடவை சொல்லுங்க, பெருமாள் பேர் என்ன? பெரும் புறக்கடல். கொஞ்சம் அதை ஈஸி பண்ண முடியுமா? பண்ணிட முடியும். பக்தவத்சலன் எம்பெருமான். பெருமாளுக்கு பத்தராவிய பெருமாள் பக்தவத்சலன். அடியேனுக்கு தெரிஞ்சு, அடியனுடைய அனுபவத்துல போன கோவில்கள்ல உயரமான பெருமாள்னா இவர் தான். 10-11 அடிக்கு பெருமாள் இருப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். பக்தவத்சலன் எம்பெருமான். தாயாருக்கு அபிஷேகவல்லி அப்படின்னு பேரு தாயாருக்கு. இதுல இன்னொரு விசேஷம்னா, பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த சரித்திரத்தை நம்ம விஷ்ணு புராணம் பாகவதத்துல தான் கேட்போம். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடைந்தாச்சு. தாயார் வெளியில வந்தா, கையில மாலையோட வந்தா. மாலையோட வரும்போது பார்த்தா இப்ப பெருமாளை சூஸ் பண்ணணும். அங்க நிறைய பேர் இந்திரன் சந்திரன் எல்லாரும் யமன் இவாள்லாம் நின்றுருக்கா, ரிஷிகள்லாம் ஒரு பக்கம் நின்றுருக்கா. எல்லாரும் அப்ளை பண்றா தாயாருக்கு. தாயார் என் கழுத்துல மாலை போடுவாள். தாயார் என்ன பஷ்யைதாம் சர்வதேவானாம்னு விஷ்ணு புராண ஸ்லோகத்தின் அடிப்படையில் எல்லோரையும் தவிர்த்து விட்டு பெருமாள் கழுத்துல போட்டா. அப்புறம் ஷி ஃபெல்ட் வெரி பேட். இது என்ன, நான் இவ்வளவு பெரிய கூட்டத்துலலாம் போய் மாலையெல்லாம் போடணும்னா ஐ எம் வெரி பப்ளிக் ஷை, ஐ கான்ட் டேக் திஸ் நாராயண் அப்படின்னா. உடனே எந்த க்ஷேத்திரத்தில் கொஞ்சம் தனியாக இருந்தது, சாலிட்டரி ரீப்பர்னு எழுதின மாதிரி சாலிட்யூட்ல இருந்து தியானம் பண்ணக்கூடிய ஊர் திருக்கண்ணமங்கைக்கு வந்தா தாயார். அப்போ தேவர்கள்லாம் சொன்னா, இதை பாருங்க, நாங்கள் இருந்தோம் இதெல்லாம் என்ன அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்போ குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு சிரிச்சு கிரிச்சுலாம் பார்க்க மாட்டா. தேல் பி வெரி ஹாப்பிமா, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு வச்சுக்கிறேன்? இதை பாரு, ஐ எம் வெரி ஷை அப்படின்ட்டா தாயார். நாங்கள் உங்க கல்யாணத்தை பார்க்கணுமே. அப்படி மக்ஷிகாராதிதம், நீங்கள்லாம் வண்டு உருவில பாருங்கோன்னு சொன்னா. அதனால தான் இந்த திருக்கண்ணமங்கை தாயார் சன்னதி, அபிஷேகவல்லி தாயார் சன்னதி போனேன்னா தாயாருக்கு 2 பக்கமும் ஜன்னல் இருக்கும். உத்தராயண புண்ணிய காலத்துல தேன் கூடு இந்த பக்கம் கட்டும், தட்சிணாயண புண்ணிய காலத்துல தேன் கூடு அந்த பக்கம் கட்டும். அதை தான் முத்துசுவாமி தீட்சிதர் 250 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கார். தசகிருதிம் கிருஷ்ண மங்கள க்ஷேத்ரபதிம் லக்ஷ்மி விவாஹோத்சவம் சசாங்க குருதல்பதோஷஹர தர்ஷ புஷ்கரிணி தட பশ্চিಮ பாகம் சுஷோபிதோத்பல வர்த்தக ஸ்திதம் சுரமய மதுமக்ஷிகாராதிதம் பக்தவத்சலம் அபிஷேகவல்லியூதம் மதுமக்ஷிகாராதிதம். தீட்சிதர் போகும்போது 2 பக்கமும் வண்டு அப்படி உலாவின்றதுதான். மது மக்ஷிகா ஆராதிதம் பக்தவத்சலம் அபிஷேகவல்லியூதம். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். இல்ல இன்னொரு சரித்திரம் சொல்றா. என்னன்னா, திருமங்கையாழ்வார் ஒரு தடவை போய் பெருமாளை சேவிச்சாராம். பெருமாளை சேவிக்கும் போது பெருமாள் கேட்டாராம், நீ இவ்வளவு ஞானியா இருக்கியப்பா, எப்படி உனக்கு இவ்வளவு ஞானம்? நான் தான் பரபிரம்மம், உனக்கு இப்படி எல்லாம் எப்படி தெரியும்? அப்பா ஆழ்வார் சொன்னாரா, சாதிச்சாராம், நீ ரொம்ப பெரியவன் தான் நாராயணா, ஆனா உனக்கே ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்படிலாம் நீ கேட்கக்கூடாது. ஒரு சிஷ்யனா இருந்து கேளு, நான் பதில் சொல்றேன். அப்ப நீ கேள்வி கேட்கும் போது நீ சிஷ்யன், பதில் சொல்லுபவன் நான் ஆச்சாரியன். இப்போ சைவ சம்பிரதாயத்துல இதே சரித்திரத்தை நீங்க கேட்டேன்னா, சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சொல்லுவா. சிவபெருமான் பிரணவார்த்தத்தை கேட்டார். அப்போ முருகப்பெருமான் சொன்னார், நீ சிஷ்யனா இருந்து கேளு, நான் சொல்றேன். அதே தான் இங்க பெருமாள் கிட்ட திருமங்கையாழ்வார் சொல்ல, அதே பெருமாள் கிருஷ்ணரா இருக்கக்கூடிய பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு சிஷ்யனாக வேண்டும், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சிஷ்யனாக வேண்டும் என்பதற்காக அவரே நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையாக கார்த்திகையிலும் ஆவணி ரோஹிணியிலும் பிறந்ததாக சொல்வார்கள். இது 18வது திவ்யதேசம் திருக்கண்ணமங்கை. நேத்தி ஞாபகம் இருக்கோ உங்களுக்கு, நான் ஒரு 7:45க்கு கபிஸ்தலத்தை பத்தி சொல்லின்னு வந்தேன். அப்ப பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு சொன்னேன். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். இந்த 5 திவ்யதேசங்கள்ல 4 சோழ நாட்டு திவ்யதேசம், 1 நடுநாட்டு திவ்யதேசம். அந்த 5ல கண்ணன் கபிஸ்தலம் ஆயிடுத்து. இப்ப திருக்கண்ணமங்கையாச்சு. கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம்னு தீட்சிதர் எடுக்கிறார். அதனால திருக்கண்ணமங்கை எம்பெருமான் காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம்.